பார்ப்பனர்கள் மட்டும்தான் உயர்ந்த சாதி, கடவுளோடு பேச முடியும் என்கிற சாதி. மன்னாதி மன்னனாயிருந்தாலும் மன்னர்களுக்கெல்லாம் மன்னராக இருந்தாலும் அவன் பார்ப்பனர்களுக்கு கீழானவன் தான். தேசத்தை கட்டி ஆளுகிற முழுமையான அதிகாரத்தை கொண்டவனாக இருந்தாலும், காலால் படை, குதிரைப்படை, யானைப்படை என்று அவன் எத்தனை படைகளுக்கு தலைவனாக இருந்தாலும் ஒரு பார்ப்பனன் முன்னிலையில் அவன் கீழ் சாதி என்கிற உளவியல் இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மன்னாதி மன்னனால் ஒரு கடவுள் முன்னால் நின்று, ஒரு சிலையின் முன்னால் நின்று பூஜை செய்ய முடியாது என்கிற கட்டுப்பாடு இருக்கிறது. சாமியை கும்பிடுக்கலாம், வெளியே நின்று கும்பிடு, கருவறைக்குள்ள நுழையாது. நீ மன்னனா இருக்கலாம், எல்லா அதிகாரமும் உன் கைகளில் இருக்கலாம், ஆனால் கருவறைக்கு நுழைகிற உரிமை உனக்கு இல்லை. இதுதான் சனாதனம். சாமி கும்பிடுறது சனாதனம் கிடையாது, அது நம்பிக்கை. அது சாதாரண மக்களுக்கும் உண்டு, உழைக்கிற மக்களுக்கு உண்டு, எந்த தீய நோக்கமும் இல்லாத மக்களுக்கு உண்டு. அடுத்த உழைப்பை சுரண்ட கூடாது என்கிற நல்லெண்ணம் கொண்ட மக்களுக்கும் கடவுள் நம்பிக்கை உண்டு. அது பிலீஃப். அது பேர் மாறலாம். கிருஷ்ணாவா இருக்கலாம், சிவனா இருக்கலாம், ஜீசஸா இருக்கலாம், விக்கிரகமே இல்லாத, உருவமே இல்லாத அல்லாவாக இருக்கலாம். அது ஒரு பிலீஃப், இருப்பதாக நம்புகிறார். அதுவல்ல சனாதனம்.